அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் வீரபாண்டி எஸ்.கே. செல்வம் அவர்களின் தந்தையார் அவர்களின் மரண செய்தி கேட்டு நாங்கள் அனைவரும் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்த இங்கே வந்திருக்கிறோம். சார், இந்த பொன்முடி தீர்ப்பு எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா அவர் அந்த தீர்ப்பு வந்தப்பயே அவரோட பதவி தகுதி நீக்கம் விழுந்ததா சொல்லப்படுறாங்க. இன்னமும் ராஜினாமாவும் இல்லை, என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா? திமுக விஷயத்தில் இல்லை, தீர்ப்பு வந்திருக்கு, தண்டனை இல்லை என்பதானே தெரியும். தண்டனைன்னு சொல்லலன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அது அடுத்த கட்டம் என்னங்கிறத அவங்க செய்வாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை சட்டத்தின்படி அது வந்து குற்றவாளி நிரூபிச்சுட்டாவே சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்னாட்டியே எம்எல்ஏ பதவியாற்றும் அமைச்சர் பதவியாற்றும். அதான் அப்படி இல்லை, 2 ஆண்டுகளோ அதற்கு மேல் இருந்தாதான் அந்த இது வரும்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்போமே, தண்டனை வரலீங்க, நம்ம எதுக்காக நம்ம நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கி இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் என்பதை பொறுத்துதான் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க முடியும். மக்களவையில வந்து தகுதி நீக்கம் வந்து அதாவது வரலாற்று இல்லாம வந்து 141 பேர் தகுதி நீக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? இந்த பார்லிமெண்ட் செக்யூரிட்டி இஷ்யூல தானே, பாதுகாப்பு இஷ்யூல, அது தவறான ஒரு நடவடிக்கை. மத்திய அரசாங்கம் அவர்கள் தகுதி நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும். தென் மாவட்டங்கள்ல மழை பாதிப்பை திமுக அரசு எப்படி கையாண்டு இருக்காங்க? அது திருப்திகரமா இருக்கா இல்ல எப்படி? இல்ல, என்ன சொல்லுவாங்க, வரலாறு காணாத மழை, அன்பிரசிடென்டல் ரெயின். அங்கு மக்கள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் கூட நிவாரணம் வழங்குவதற்காக நான் இப்ப இங்க வீரபாண்டி திரு செல்வம் அவர்களின் தந்தையார் மறைவு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நேரம் அங்கதான் போறேன். மிகப்பெரிய சாம்பவன் வந்து உருவாக்கி இருக்கு. அதாவது என்ன மாதிரி நீங்க பாக்க? இல்ல, அவர் அமைச்சர் வேலு ஊடகங்கள்ல சொன்னதை பார்த்தா அந்த நுழைவாயில நாங்க பாதுகாப்போம், அது வந்து ஹைவேஸ் இடத்துல இருக்கு, நெடுஞ்சாலைத்துறை இடத்துல இருக்கு, அதை நாங்கள் நிரந்தரமாக பாதுகாப்போம், அதற்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். முதலமைச்சரை அழைத்து அங்க சிலை வைக்கணும், இல்ல அது நீங்க கொடுத்தா கொடுங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்ததா அந்த இவரு சொல்லியிருக்காரு. யாரு? வானன் தியேட்டர்ஸ் ஓனர் வர்மா கார்டன். அவர் தான் அந்த ப்ராப்பர்ட்டி. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அழைத்து ஸ்டாலின் வந்து இங்க சேலம் வந்தப்ப அவரை அழைத்து நீங்க விருப்பம் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் ஈடுபடுறாங்க. எதுக்காக கேட்டாரா முதலமைச்சர்? கலைஞர் சிலை வைப்பது வேற மாடர்ன் தியேட்டர்ஸ் இடத்துலயா? ஆமா, அந்த இடத்த உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தா கொடுங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஓனர் எங்க குடும்பத்துல பேசிட்டு சொல்றனால கலெக்டர் வந்து இல்ல எங்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் இல்லைன்னு சொன்னது விருப்பம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்னு அவர் ஓனர் சொல்றாரு. அது போன்ற அச்சுறுத்தல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடாது. ஜனநாயக நாட்டில் ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ஒரு சிலை வைப்பதற்கு அப்படி வைத்தால் மக்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அமைச்சர் சொன்ன தகவலை நான் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு தான் அந்த பதில நான் சொல்றேன். ஆமா ஆமா, ஏற்கனவே அது வந்து அந்த இட ஓனருக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் அரசாங்கம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கணுங்கிறத எல்லாருடைய எதிர்பார்ப்பு. மக்களவை தேர்தல் வரப்போது, கூட்டணி நிலைப்பாடு பாஜகவோட போறதா பேசிக்கிறாங்க. பேசிக்கொள்வதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தல் வியூகத்தை இந்த மாத கடைசியில அடுத்த மாதத்திலோ நாங்கள் அதை பற்றி முடிவெடுப்போம்.